ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எரடா பாட்காஸ்ட் உலகம் வாய்ஸ் ஆஃப் வந்து நான் தான் அவங்க ஆர்ஜி எப்சான் பேசிட்டு இருக்கேன். ஸோ மக்களை இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண கடையில இருந்து நம்ம நம்பி சேமிக்கிற பேங்க் வரைக்கும் ஸ்கேமுங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அப்படியேப்பட்ட இந்த ஸ்கேம் தான் இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் வன்ஸ்ல வெளிப்படையாக காட்ட போறோம். அவருக்கு உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, அது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இந்த பாட்காஸ்ட்ல வந்து பேச போறோம். ஸோ இதை பேசுறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட எப்போதும் போல நம்மளுடைய சந்தோஷம் நினைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த பாட்காஸ்டோட கெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயவர்ஷனையும் கூப்பிட்டுருக்கோம். அவரும் அவங்களோட தாட்ஸ் வந்து இந்த பாட்காஸ்ட்ல ஷேர் பண்ண போறாரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு டேரக்டா நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கேட்குற கேள்வி இந்த இடத்துல என்னன்னா, ஜெயவர்ஷன் நீங்க இது மூலியமா ஏதாவது இந்த ஸ்கேம் மூலியமா நீங்க ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ ஸ்கேம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் லைக் மணியை மட்டும் ஏமாத்துறதோ இல்ல பொருள் ஏமாத்துறதோ ஸ்கேம் கிடையாது. நம்மளோட டயத்தை நம்மளோட எஃபர்ட்டை ஏமாத்துறதும் என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு ஸ்கேம் தான். ஸோ இப்போ அப்படி பார்த்தோம்னா நம்ம சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளார இன்வால்வ் ஆயிருக்கும். என்னை பொறுத்த அளவுக்கு நான் மாட்டின பெரிய ஸ்கேம் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேள்வி வைக்கிறேன்னா, நீங்க 1வது இருந்து 12வது வரையும் படிச்ச லைக் உங்க லைஃப் லெசன்ஸ் ஏதாச்சும் 3 எத்தனையோ உங்க ஸ்கூல் சொல்லி கொடுத்த லைஃப் லெசன்ஸ் நீங்க சொல்ல முடியுமா? ஸ்கூல் சொல்லி கொடுத்த லைஃப் லெசன்ஸ்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம் அட்டன் பண்றோம்னா அதில் எப்படியா பாஸ் பண்ணியே ஆகணும், ஃபெயில் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லி கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக தேவையில்லாத விஷயம் தான். தோத்தா அதாச்சும் அட் த சேம் டைம்ல நம்ம தோத்துட்டா நம்ம ரொம்பவே ஒரு தாழ்த்தப்பட்ட இடத்துல நம்ம கொண்டு வருதா, நம்மளே மனசுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வருவாரு என்ன பொறுத்தவரை. இப்போ நீங்க சொன்ன பதிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து நான் ஏதோ ஒரு புதுசா ஒன்று கத்துக்கிட்டேன், இல்ல எனக்கு இந்த ஸ்கில் நான் வளர்த்தேன், இப்படி எதுவும் உங்களுக்கு லைக் நான் கேட்டோன்னா உங்களுக்கு பதில் வரல. தோல்வினா என்ன, நான் எனக்கு ஸ்கூல் கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்றீங்க. ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸோ நம்மளும் நம்ம போடுற எஃபர்ட் டைம் நம்மளோட லைக் வாழ்க்கையில பாதி இல்ல லைக் காவாசியான 12 வருஷத்தை செலவு பண்ணி நம்மளால இந்த சிஸ்டம்னால நம்மளுக்கு ஒன்றும் திரும்ப தர முடியல. அதுதான் வந்து என்னை பொறுத்த அளவுக்கு நான் அனுபவிச்ச ஒரு பெரிய ஸ்கேம் இது வரைக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பர்சனல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஸ்கேம்னு சொல்லணும்னா நம்ம ஜெயவர்ஷன் சொன்ன மாதிரி தான் எஜுகேஷனல் ஸ்கேம். இந்த எஜுகேஷனல் ஸ்கேமை பற்றி பேசணும்னா அது ஒரு தனி டாபிக். அதில் வாய்ஸ் ஆஃப் அன்சீனில் வந்து தனியாகவே அது ஒரு டாப்பிக்காக பேசலாம். இப்போது என்னோடய பர்சனல் லைஃப்பில் நடந்ததை பற்றி பேசணும்னா, என் ஃப்ரெண்டு நான் வந்து என்னோடய ஸ்கூல்மேட் அவனுக்கு நடந்ததை பற்றி சொல்கிறேன். பிஸ்குருக்கள்னு ஒரு கம்பெனி இருக்கும், எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஆக்சுவலாக அந்த கம்பெனி என்னென்னா, நாங்கள் வந்து பிஸ்னஸ் உங்களுக்கு சொல்லித்தரோம், நீங்கள் வந்து 5,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இது என்னதுன்னா, அவங்க வந்து நம்ம சர்டைன் அமௌண்ட் கட்டினோம்னா இந்த கோர்ஸ் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு 4 வீடியோ 5 வீடியோ அனுப்பிடுவாங்க. இந்த 4 வீடியோ 5 வீடியோவில் வந்து பிஸ்னஸை பற்றி இருக்கும். பட் எப்படி காசு சம்பாதிக்கிறது அதை பற்றி எதுவுமே சொல்லவும் இல்லை, எதுவுமே இருந்திருக்காது. ஆக்சுவலாக பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறதுங்கிறது தான் இருக்குமே தவிர எப்படி அதுலேருந்து காசு சம்பாதிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். யூடியூப்பில் இன்ஸ்டாலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்குட்களை பற்றி ரொம்ப பெருசாகவே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்பி ஏமாந்துட்டான். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலாக இந்த பிஸ்குட்கள் எப்படின்னா, நம்ம ஜாயின் பண்ணிட்டோமா இது மாதிரியே இவங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் இருக்கும். நீ வந்து இப்போ ஒரு 4 பேரை ஜாயின் பண்ண அப்படின்னா ஒன்ட்ட வந்து ஒரு 20% ஆஃப் அமௌண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி தான் பிஸ்குட்களை வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியுமே தவிர பிஸ்னஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இந்த இதுலேருந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறது அதை பற்றி வந்து சுத்தமாக சொல்லி தரவே மாட்டாங்க. என்னோடய பர்சனல் லைஃப்பில் நடந்த ஸ்கேம்னா என் ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட இந்த மைல் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது மூலியமாக கூட ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த மைல் ஆப்புங்கிற ஆப் வந்து என்ன பண்ணோன்னா, இப்போது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா சர்ஜரி காஸ்ட் வந்து அதிகமாகும். அந்த ஃபேமிலியால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஆப் தான் இது. இதில் வந்து 0% கமிஷன், அவங்க வந்து கமிஷன் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண தெரியாமல் சில பேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, யார்ட்டாச்சும் போய்ட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு ரிலேட்டிவ்கிட்ட கேட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. அந்த ரிலேட்டிவும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுது. ஃபண்ட்ஸும் வந்து கலெக்ட் ஆகிடுது. கலெக்ட் ஆகி எடுக்க போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரிலேட்டிவே ஒரு 3rd பர்சனை அனுப்பி இந்த மாதிரி நாங்கள் மைல் ஆப்லேருந்து வரோம், எங்களுக்கு வந்து 20% வந்து நீங்கள் கமிஷன் கொடுத்தா தான் இந்த காசை எடுக்க முடியும், இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து டெலிட் பண்ணிப்போம், டெலிட் பண்ணிவிட்டால்
இப்போது உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து ஒரு 7 lakh வந்துருக்குன்னா அந்த 7 lakhமே யாருக்குமே போகாது, அப்படியே எங்களுக்கு தான் வந்துடும் சொல்லி ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. இது இப்போ ரீசெண்டாக வைரலாக கூட ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, நம்ம அப்படியே நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ இப்போ பெரும்பாலான சாதாரண ஒரு பாமர மனிதன் எந்தெந்த விதமான ஸ்கேம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இழுக்கப்படுறான், ஈஸியாக இழுக்கப்படுறான்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். பாமர மனிதன் பார்த்துட்டா முதல்ல எந்தெந்த விதமான ஸ்கேம்ல இழுக்கப்படுறாங்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஸ்கேம்னு ஒண்ணு வந்துச்சு, ஏன் ஸ்கேம்ல மக்கள் ஈஸியா போய் விழுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ நம்ம மனிதர்கள்னால நமக்கு லைக் தேவையானது மட்டும் இல்லாம இப்போ உணவை தவிர மற்ற எதுவுமே மனிதன் வந்து போதும்னு சொல்ல மாட்டான். இப்போ சாப்பாடு மட்டும்தான் பசி அடங்கிட்டா இப்போ அதை கூட லைக் ப்ரிசர்வ் பண்ணி இன்னொரு நாள் சாப்பிடலான்னு அந்த தேவைக்கு மீறி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாரி இந்த ஸ்கேமுக்கான முதல் காரணம் ஆசை. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம போற காலத்துல நமக்கு லேசினஸ் அதிகமாயிட்டே வருது, நமக்கு வேலை செய்யக்கூடிய தன்மை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ யாரோ ஒரு ஆள் கால் பண்ணி உங்களுக்கு 10,000 கிரெடிட் ஆயிருக்கு, நம்ம எதுவும் ஒரு எஃபர்ட்டே போடாம இல்ல எதுவும் ஒரு வேலையே செய்யாம நமக்கு ஒரு 10,000 கிடைக்குதே, அந்த ஒரு சந்தோஷத்துல அந்த ஒரு ஆசையில தான் நிறைய பேர் போய் ஸ்கேம்ல விழுறாங்க. இப்ப எந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல விழுறாங்கன்னா முக்காவாசி நாலேஜ் பார்த்தாம பேங்க் டீடைல்ஸ் கொடுத்து இவங்க காசை இழக்குறாங்க. இல்ல நீங்க வந்து ஒரு 10,000 பிரைஸ் ஜெயிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டிவி விழுந்திருக்கு, அதுக்கு முன் தொகையா 2,000 3,000 கட்டணும். இந்த மாதிரி ஆசையின் காரணமா தான் முக்காவாசி ஸ்கேம்ஸ் நடக்குது. சில ஸ்கேம்ஸ் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் மாதிரியான ஸ்கேம்ஸ்லாம் வேற வழி இல்லாம பீப்புள் போய் விழுகுறது. ஆனா முக்காவாசியான ஸ்கேம்ஸ் வந்து லைக் மக்களோட ஆசையை தூண்டி மக்களுக்கு ஆசையை வெளில வர வச்சு அந்த ஆசை மூலியமா அவங்க காசு பாக்குறாங்க. இப்போ நமக்கே இப்போ நம்ம டெய்லிக்கும் படிச்சுதான் நமக்கு மார்க்ஸ் கிடைக்கணும் ஆஸ் அ ஸ்டூடெண்ட். இப்போ உங்கள்கிட்ட வந்து நீ எக்ஸாமே எழுத ஆனா உனக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் போட்டுறேன்னா நீங்க லைக் வேற எந்த கேள்வியுமே கேட்காம சரின்னு சொல்லிடுவீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த மாரிதான் இப்போ தினசரி ஒரு கூலி வேலை பாக்குற ஆள்கிட்டயோ இல்ல தினசரி வீட்டு வேலை செஞ்சு பாக்குற ஒரு அம்மா கிட்டயோ போய் நான் உங்களுக்கு ஒரு டிவி விழுந்திருக்குன்னா லைக் அவங்க வீட்டுல அந்த டிவி இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு 2,000 ரூபாய் தானே அந்த ஒரு ஆசையில நடக்கிற ஸ்கேம் தான் இந்த காலத்துல அதிகமா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆனா இன்னொரு விஷயம் நான் அந்த இடத்துல கேட்கணும். அதாச்சும் இப்போ ஆசையை தூண்டுறது என்னை பொறுத்தவரை பெரும்பாலான விஷயங்களும் பேங்க்ல இருந்து தான் ஆசையை தூண்டுறாங்க. அவங்கதான் இந்த மாதிரி இந்த கிரெடிட் நம்மளோட பேங்க் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 50% டிஸ்கவுண்ட் உண்டு, கேஷ்பேக் ஆஃபர்ஸ் உண்டு. இப்போ இந்த பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் லெஜன்ஸ் மாதிரி. இப்போ ஒரு கிரெடிட் கார்டே இருக்குன்னா உங்களுக்கு நாங்க உங்க சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட காசு தருவாங்களா, அவங்கள நம்பி இலவசமா காசு தருவானா, ஒரு மாசம் ஃபுல்லா யூஸ் பண்ண நாங்க காசு தரோம் இதோட சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க. ஆனா அதோட இன்னொரு சைடு வந்து நம்ம அடுத்த மாசம் 5ஆம் தேதிக்குள்ளார கட்டலன்னா அப்படியே டபுள் மடங்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த இன்ட்ரெஸ்ட கட்டலன்னா அதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த கருத்தை வந்து சொல்றது இல்ல. அதாவது என்ன வந்து மக்களுக்கு ஆசையை தூண்டுமோ இல்ல எது தித்திப்பா இனிப்பா இருக்கோ அதை மட்டும் சொல்லிட்டு கசப்பான விஷயங்களை மறைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை குட்டியா போடுறது நம்ம நிறைய படங்கள்ல பார்த்த மாரி லைக் ஏதாச்சும் லாஸ் ஆயிடுச்சுன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கு, இல்ல லைக் வேணும்னே லாஸ் பண்ணிட்டு லைக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இருக்கு நீங்க படிக்கல. மக்களுடைய எஜுகேஷனையும் அவங்களோட நம்பிக்கையையும் வச்சு இந்த பேங்க்ஸ் எல்லாம் பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு கவர்மெண்ட் வந்து வேற எதுவும் ரூல்ஸோ இல்ல இப்போ எப்படி சிகரெட்ல லேபிள் இட் காசஸ் கேன்சர்ங்கிற மாதிரி கிரெடிட் கார்டு ஹேஸ் திஸ் மச் பேலன்ஸ் திஸ் மச் கிரெடிட் லெவல் அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பீப்புள் இன்னும் எஜுகேட்டடா இருப்பாங்க, ஸ்கேம்ஸ் கொஞ்சம் தவிர்க்கப்படும். ஓகே ஓகே, நீங்க சொன்ன விஷயம் கரெக்டா தான் இருக்கு. ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் 5,000 ரூபாய் இருக்கு, அந்த 5,000 ரூபாய் இல்ல, அந்த 5,000 ரூபாய் ஒரு மினிமம் பேலன்ஸுங்கிறது 5,000 ரூபாய் தான். அந்த 5,000 ரூபாய் இல்ல அப்படிங்கிற பட்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் எல்லாம் ரிமூவ் பண்றாங்க. எப்படின்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது எஸ்எம்எஸ் சார்ஜஸ் 40 ரூபா, அவன் மீதி 4,900 சம்திங் இருக்கும். அந்த எஸ்எம்எஸ் சார்ஜ் 40 ரூபா போக அந்த அப்படி ஒரு வரிசை கோர்வையா வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்து நம்ம வந்து பெரும்பாலான விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இவ்வளவு விஷயங்கள்லாம் நான் பாதிக்கப்பட்டுட்டேன், நான் ஒரு தனி மனிதன், இதை நான் இதுக்கப்புறம் வர விஷயங்கள் வந்து எப்படி நான் என்னை காத்துக்கிறது, அடுத்த ஸ்கேம் நடக்காம இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு ஸ்கேம்ல தவிர்க்கணும்னா முதல் விஷயம் நம்மளோட மைண்ட் செட். அதாவது இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு சுலபமா கிடைச்சிடாது. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கணும்னா நம்ம அதுக்கு ஒண்ணு தகுதியா இருக்கணும், இல்லைன்னா அது கிடைக்கிறதுக்கான எஃபர்ட்டை நம்ம போட்டிருக்கணும். இப்போ
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ காலேஜ் சேரணும்னா நம்ம அதுக்காக படிச்சு மார்க்ஸ் எடுத்திருப்போம். லைக் சும்மா நீங்க ஸ்கூலே போகாமையோ இல்ல எக்ஸாமே எழுதாமையோ உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைச்சிருக்காது. இப்போ அந்த மாதிரி கிடைக்கிற காலேஜ் தான் இன்னொரு டைப் ஆஃப் ஸ்கேம்ல வரும். இப்போ லைக் டொனேஷன் பே பண்ணி படிக்கிறது, அதனால லைக் எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸாலையும் படிக்க முடியாம போயிடுது. அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம். லைக் அங்க எதுவும் பணம் இழக்கல, ஆனா அவங்களோட லைக் ஆப்பர்ச்சுனிட்டி இழக்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏமாத்தப்படுது. அதுவும் ஒரு ஸ்கேம் கேட்டகரியில தான் வரும் என்ன பொறுத்த அளவுக்கு. ஸ்கேம்னா வெறும் பணம் மட்டும் இல்ல, நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி, டைம். ஸோ இதுல இருந்து நம்ம வெளில வரணும்னா முதல்ல நம்ம அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். ஏதாச்சும் நமக்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதுக்கு நம்ம தகுதியானவங்களா இருக்கணும், இல்ல அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போட்டிருக்கணும். எந்த பொருளும் நமக்கு ஈஸியா வந்துடாது. அப்படி ஈஸியா பொருள் நம்மள்ட்ட ரொம்ப நாள் இருக்காதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்தாலே முக்காவாசி ஸ்கேமை தவிர்த்துடலாம். ஆனா இங்க உள்ள மக்கள்கள் ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லையே, நம்ம அதை தப்பு சொல்ல முடியாதுல. ஆசையை நான் இப்ப உங்கள்ட்ட நான் தப்பாவே சொல்ல. ஆசைக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ உங்கள்ட்ட நான் ஒரு கேட்கிறேன், உங்களுக்கு வந்து எந்த கார் வாங்கணும்னு ஆசை? ஒரு BMW, ஒரு லக்ஸுரியஸ். ஆனா இப்போ நீங்க BMW வாங்கணும்ங்கிறது ஆசை, அதை நான் வந்து தப்பாவே சொல்ல மாட்டேன். ஆனா நான் BMW நாளைக்கே வாங்கணும், நாளானைக்கே வாங்கணும், நான் இதுக்காக என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இதுதான் தப்புன்னு சொல்றேன். இப்ப நீங்க BMW வாங்கணும்னா உங்கள்ட்ட ஒரு மாசம் 2-3 லட்சம் கையில இருந்தாதான் நீங்க அதை மெயின்டைனோ இல்ல அதை வச்சு சஸ்டெயின் பண்ண முடியும். அப்பதான் நீங்க அந்த பொருளுக்கு தகுதி ஆகுறீங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அந்த ஆசைப்பட்ட பொருளுக்கு நீங்க தகுதி ஆயிக்கணும் முதல்ல. அந்த பொருளுக்கு உங்கள்ட்ட தகுதி இல்லாம, அதான் விரலுக்கு ஏத்த வீக்கம்ங்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு இதோ அதுக்கேத்த ஆசைப்பட்டு, இல்ல அதுக்கு மேல ஆசைப்படுறீங்கன்னா அந்த கோலை நோக்கி போக ஆரம்பிக்கலாம். ஷார்ட்கட்ல தேடாம கஷ்டமான பாத்துல போனாதான் அந்த பொருள். லைக் இப்போ ஒண்ணுமே பண்ணாம ஒரு லைக் சும்மாவே இருந்துட்டு நைட்டு சாப்பிடுறதுக்கும் காலையில இருந்து லைக் நல்லா உழைச்சிட்டு நல்ல வேலை பார்த்துட்டு நைட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கும் அந்த திருப்தி வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரிதான் நம்ம உழைச்சு ஒரு பொருள் வாங்கினோம்னா அதோட சந்தோஷமே வேற மாதிரி இருக்கும். சோ அந்த மைண்ட் செட்டுக்கு பீப்புள் மாறினாங்கன்னா யாரெல்லாம் ஸ்கேம் பண்றான்னு நினைக்கிறாங்களோ அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டான்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நேரம் ஒரு நியூஸ் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கும். அதாவது ஏதோ சம்திங் ஏதோ ஸ்டேட்ல வந்து நார்த் இந்தியால தான் ஏதோ ஒரு டோல்கேட்டையே ஒரு ஃபேக்கா அமைச்சு அதுல இருந்து சம்பாரிச்சிட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த ரிசோர்சஸ் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது? முதல்ல அந்த ஸ்கேம் பண்றதுக்கு தைரியம் முதல்ல எங்க இருந்து வருது? இந்த ரிசோர்சஸ் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது? இந்த ஸ்கேம் பண்றதுக்கான தைரியம்னு நம்ம சொல்லிட முடியாது. லைக் இது வந்து கவர்மெண்டோட ஒரு ஃப்ரீடம் இல்ல கவர்மெண்டோட ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லாததுனால அவங்களுக்கு அந்த ஒரு லைக் வாய்ப்பு கிடைக்குது. இப்போ நம்ம நாட்டுல எல்லாம் கரப்ஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க எங்க சுத்தி எங்க வந்தாலும் கடைசியில கரப்ஷன்ல தான் நிக்குது. இப்போ இந்த டோல்கேட் ஸ்கேம் கூட பாத்தீங்கன்னா லைக் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட அது தெரியாம இருந்திருக்கும். லைக் எந்த போலீஸ் ஆஃபீஸரும் அதை கடந்து போயிருக்க மாட்டாங்களா? ஆப்வியஸா கடந்து போயிருப்பாங்க. ஆனா அவங்க பணம் வாங்கிக்கிட்டு கரப்ஷன்னால வெளில அதை ரிப்போர்ட் பண்ணாம அவ்வளவு நாள் லைக் இப்போ டோல்கேட்ல வர அமௌண்ட்ல இருந்து ஒரு பகுதி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். எப்படியும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இங்க இருக்க டோல்கேட் தெரியதான் போகுது. லைக் இந்தியால பெரிய லெவல் ஸ்கேம்ஸ்லாம் வந்து கரப்ஷன்ஸ்னால நடக்குது. சிறிய லெவல் ஸ்கேம்ஸ்லாம் வந்து லைக் மக்களோட புரிதல் இல்லாம இல்ல லோ லைக் கீழ்த்தட்டு மக்களை, எஜுகேஷன் இல்லாத மக்களை டார்கெட் பண்ணி ஸ்கேம் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க இப்ப சொன்ன விஷயத்துல இருந்து நான் அடுத்த கொஸ்டின் கேட்கறேன். ஏன்னா நீங்க சொன்ன விஷயம் வந்து இப்போ உள்ள ஸ்கேம் பீப்புள்ஸ் வந்து டார்கெட் பண்ற பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க, அது மட்டும் இல்லாம ஒரு லோ எஜுகேஷன் லெவலில் உள்ளவங்க தான் டார்கெட் பண்றாங்க. ஸோ இதை ஏன் ஏதாவது இந்த நம்ம எஜுகேஷன் சிஸ்டமாவே இருக்கட்டும், அது ஏன் எஜுகேஷன் சிஸ்டம் ஏன் கற்றுக் கொடுக்கல? இல்ல கவர்மெண்ட் ஏதாவது இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கா அதை பத்தி ப்ரிவென்ட் பண்றதுக்கு? இப்போ நீங்க எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி கேட்டீங்க, ஆனா உங்க வீட்டுல இதை சொன்னாங்களா என்னன்னு தெரியல. லைக் நீங்க 5th ஸ்டாண்டர்ட் வர வரைக்கும் ஜாலியா இருந்திருப்பீங்க. 5th வந்ததுக்கு அப்புறம் படின்னு உங்களை புஷ் பண்ணி 10th முடிச்சிட்டா ஜாலியா இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. 10th வந்ததுக்கு அப்புறம் 12th தான், அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம் சொல்லியிருப்பாங்க. சரின்னு 12th முடிச்சு நம்ம இப்ப ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா அடுத்து அப்பதான் உண்மையான லைஃப் தொடங்கி இருக்கும். காலேஜ் வந்துடுவீங்க. சரி, காலேஜ் லைஃப் ஜாலியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுலயும் படிச்சு ஸ்கில் வளர்க்கணும், பிளேஸ்மெண்ட் அது இது பிளேஸ்மெண்ட் போய் கடைசியில வேலைக்கு போனா ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா அப்ப பாஸ் ப்ரெஷர் வந்துடும். ஸோ அந்த எஜுகேஷன் சிஸ்டமே ஒரு ஸ்கேம் பேஸ்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ
பீப்புளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ட்ரூத்தை சொன்னா அவங்க அதை நோக்கி ஓட மாட்டாங்க. அதனால ஸ்கேம் வந்து ஒரு கீ மாரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துலயும் இப்ப நம்ம பாக்குற எல்லாத்துலயுமே ஒரு ஸ்கேம் இருக்கு. அந்த ஸ்கேமை நோக்கி நம்ம ஓடி போய் ஏமாந்து அடுத்த ஸ்கேமை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம ஏமாந்த ஸ்கேமை யோசிக்க கூட நமக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. இப்ப நிறைய இதுல சொல்ற மாதிரி இப்போ ரீசெண்டா நீட் பிரச்சனை வந்துச்சு. லைக் நீட்ல நிறைய ஆடட் மார்க்ஸ், போனஸ் மார்க் ஒரு சென்டர் போட்டாங்கன்னு ஒரு 2 வீக்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சோடனே இந்த ப்ராப்ளத்தை மறந்துட்டு அடுத்த இதுக்கு போயிட்டாங்க. மக்கள் எவால்வ் ஆயிட்டு இருக்கிறதுனால இங்க உள்ள கவர்மெண்ட்டுக்கோ இல்ல ஸ்கேம் பண்றவங்களுக்கோ நம்மள ஸ்கேம் பண்ணிட்டு அடுத்த நியூஸை நம்ம மேல த்ரோ பண்ணா அந்த ஸ்கேமை மறந்துடுவோம். அது ஏன் ஸ்பெசிபிக்கா லோ எஜுகேட்டட் பீப்புளை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் இருக்காது. அவங்க திரும்ப ஆப்போசிட் பண்ணி கேஸ் போடவோ இல்ல ஃபைட் பேக் பண்ணவோ. அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் குறைஞ்சிரும். முதல்ல ஸ்கேம் பண்ணிட்டு அதுல மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவோங்கிற யோசனையே அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்களால திரும்ப எதுவும் அப்பீல் பண்ண முடியாது. இது நம்ம எப்படி தவிர்க்கலாம்னா கவர்மெண்டோட மென்டாலிட்டி மாறணும். இல்ல நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை ஓப்பன் மைண்ட்னஸ் இல்லைன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸை வளர்க்குற மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் டெவலப் பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே வர எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும். அதனால வர ஜென்ரேஷனுக்கு இது ஸ்கேம் இல்லைன்னு டிஸ்டிங்யூஸ் பண்ண தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அதிக அளவில் ஸ்கேம் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான். இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தா இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு மைண்ட் செட், அதாவது ஒரு ஆசை இருக்கும். அது வந்து நிலையான ஆசைன்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ளவங்களே இல்லை அவங்க ரிலேட்டிவ் சர்க்கிளில் உள்ள யாராவது வந்து ஒரு பொருளை வந்து கொஞ்சம் வாங்கிட்டா, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பொருள் வாங்கிட்டா இவனுக்கு வந்து ஒரு ஆசை வந்துடும். அது ஆசைன்னு சொல்ல முடியாது, அவன் மட்டும் எப்படி வாங்கலாம், என்னாலே அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும், நானும் அதை வாங்குவேன், அந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வர ஆசைங்கிறது வந்து முக்கியம் இல்லை, அதை எந்த வழியில் போய் வாங்குகிறோம் அதுதான் முக்கியம். இவன் உழைச்சி அதுக்காக எஃபோர்ட் போட்டு வாங்கினா அவன் சந்தோஷமாக இருக்கலாம். இதை வந்து இஎம்ஐயில் வாங்கி லோன் எடுத்து வாங்குறேன்னு சொல்கிற பேரில் ஸ்கேம் ஆகிடுறாங்க. பொதுவாக அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இன்டெரக்டாக சொல்லிடுவாங்க. நம்ம சைன் பண்ணுற லெட்டரில் வந்து எல்லாமே இருக்கும். பட் அதோட ஃபாண்ட் சைஸை வந்து குட்டியாக வச்சுட்டு அதை வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு விதமான அட்வர்டைஸிங் தான். இந்த பேங்கிங் ஸ்கேமை பற்றி சொல்லணும்னா நம்ம துணிவு படத்தில் வந்து சொல்லியிருப்பாரு. ஒருத்தவங்க வந்து 5,000 வந்து போட்டிருப்பாங்க, மினிமம் பேலன்ஸ் வந்து 5,000. அது வந்து 10 மாதத்தில் வந்து 10 மாதம் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த 5,000 ரூபாய் இல்லை, அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க ஒருத்தவங்க. அதுக்கு இந்த பேங்க் சைட்லேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா மந்த்லி எஸ்எம்எஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு 40 ரூபா போடுவோம். ஸோ வந்து இப்போது 4,960 தான் உங்களோட பேலன்ஸு. இப்போது வந்து மினிமம் பேலன்ஸோட உங்கள் காசு கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பெனால்ட்டியாக ஒரு 500 ருபீஸ் போடுவோம் மந்த்லி. 10 மாதத்தில் அது 5,000 ரூபாய் காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை எப்படி இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லி நல்லா தெளிவாக காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த பேங்கிங் வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னா அதை ப்ராப்பராக பண்ணணும். உங்கள் ரிலேட்டிவ்கிட்ட கேட்டு காசு கேட்குறீங்களா, அவங்க கொடுக்க மாட்டுறாங்களா, நாங்கள் வந்து அதிகமாக காசு தரோம், எங்களுக்கு வந்து நீங்கள் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே காசை கட்டிடுங்க, இந்த மாதிரி தான் சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுறாங்களே தவிர அந்த காசை கட்டாமல் போனால் எவ்வளோ ஃபைனு, அடுத்த மாதமும் கட்டாமல் போனால் அது ட்ரிபிள் ஆகுது, இதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எதை பற்றியுமே தெரியாமல் ஆசையின் காரணத்தால் ஒரு அறியாமையால் போய் விழுறது தான் இந்த ஸ்கேமில் மாட்டுறது எல்லாமே. ஓகே. ஸோ ஜெயவர்ஷன், உங்களுடைய பியூட்டிஃபுல்லான தாட்ஸ் இந்த பாட்காஸ்ட்டில் பதிவு செஞ்சதுக்கு நன்றி. அண்ட் இது மூலிமா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைச்சிருக்கும் எந்த விதத்தில் ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்குது, இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். ஸோ பொதுவாகவே காமனாக சொன்னோம்னா நம்மளோட ஆசைகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும். ஆசைகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சால் தான் அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து நம்மளால அவ்வளோ சீக்கிரமாக உழ முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது மாதிரி நீங்கள் இப்போ ஸ்கேமில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அடுத்து உங்களால் என்ன பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஏதாவது திணறிட்டு இருந்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட சைபர் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்களுடைய நேஷனல் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1930. இந்த நேஷனல் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை நீங்கள் வந்து சொல்லலாம். அது சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அதை எடுத்து வந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எதுவும் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சூசைடுக்கு வந்து தள்ளிக்கிறத வந்து இந்த இது வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த பாட்காஸ்ட்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பேசுனது வரைக்கும் ஒரு வேல்யூபிளான திங்ஸ் நீங்கள் பெற்றிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதோட இந்த பாட்காஸ்ட்டை முடிவு செஞ்சுட்டு அடுத்த ஒரு பாட்காஸ்ட்ல உங்களுக்கு சந்திக்கிறேன். அதேவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்னடா பாட்காஸ்ட் மற்றும் குழுவினர்கள். நன்றி, வணக்கம்.